வணக்கம். நம்முடைய இந்திய சமூக ஊடகங்களில் ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? மோடி அவர்கள் இந்திய குடிமகனா? இந்த கேள்வி தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் பல பேர் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. இதற்கு என்ன காரணம்? 2020 ஜனவரி 17 ஸ்ரீ சுபசங்கர் சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க கோரியும் அவருடைய பாஸ்போர்ட், அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அவர் கையில் இருக்கக்கூடிய அரச ஆவணங்கள், இதோட குடியுரிமை சான்றிதழையும் சேர்த்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். இந்த மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு பதில் வருது. அது யார் கொடுக்குறான்னா, பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு பதில் வருது. என்ன அப்படின்னா, மோடி 1955 குடியுரிமை சட்டத்தின் சட்டப்பிரிவின்படி பிறப்பால் இந்தியாவின் குடிமகனானார். எனவே பதிவின் மூலம் பெறப்படும் குடியுரிமை சான்றிதழ் அவரிடம் இருப்பதற்கான கேள்வி இங்கு எழவில்லை அப்படின்னு மழுப்பலான ஒரு பதிலை சொல்லியிருந்தார்கள். இது நடந்து ஏறத்தாழ இப்போது 6 வருடம் ஆகிருச்சு. சரியா? இப்போது அந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அசாம் மாநிலத்தை சார்ந்த அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய தலூக்தர் என்று சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இதை ட்ரெண்டிங் செஞ்சிருக்கிறார். இப்போது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய குடியுரிமை நிரூபிப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்தியாவை சார்ந்தவர் தான், இந்திய குடிமகன் தான் என்பதை நிரூபிப்பதற்கான சான்றுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட அந்த பழைய பதிவு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்றால் என்னென்னலாம் ஆவணங்களை நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உடைய நிலைமை இன்னும் சிக்கல். நீங்கள் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு பெரும்பாலான மாநிலங்களில் அந்த பட்டியலிருந்து இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் கூட்டமாக நீக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆதாரங்களோட செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மோடியினுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்கு அவர் இந்தியாவில் பிறந்தார் அப்படிங்கிறது மட்டும் போதுமா? அவருக்கு மட்டும் இல்லை, அவரை மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அமித்ஷா ஆகட்டும், மோடி ஆகட்டும் அல்லது அத்வானி ஆகட்டும், இவர்களுடைய இவங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்னு நிரூபிப்பதற்கு அவர் இந்தியாவில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு சான்று மட்டும் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்கு நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க, வாக்காளர் அடையாள அட்டை அது வாக்கு செலுத்துவதற்கு மட்டும்னு சொல்லிட்டீங்க, பாஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு பறப்பதற்கு மட்டும்தான்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்திய குடியுரிமையை நிரூபிப்பது எப்படின்னு பல பேர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம், அது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நபர் குடியுரிமையை நிரூபிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் வேணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தானே, ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லை, இதையொட்டி இன்னொரு சம்பவம் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் டீப்கே. இப்போ அபிஜித் டீப்கே மேலே ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு பொய்யான ஒரு செய்தியை சமூக ஊடகங்களின் வழி பரப்புகிறாங்க. எப்படி? அதாவது அமெரிக்காவில் போய் படிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட எப்படி காசு வந்தது, இவருக்கு யார் கொடுத்தா, எந்தெந்த வழியில் இவர் இதை சம்பாதிக்கிறார், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ அபிஜித் டீப்கே களத்தில் வந்துட்டார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எங்கிருந்து கடன் வாங்கி அமெரிக்காவில் சென்று கல்வியை கற்றேன் என்பதற்கான ஆதாரங்களை நான் கொடுக்கிறேன், என்னுடைய கல்வி சான்றிதழை நான் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், அதற்கு தயாராக இருக்கிறேன். இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கல்லூரி படிப்பு படித்தார் அப்படின்னு வடை சுட்டுட்டு இருக்கார் இல்லையா,
அதற்கான ஆதாரத்தை இந்திய நாட்டு மக்களிடம் காட்டுவதற்கு முடியுமா அப்படின்னு அபிஜித் டிபியை கேட்குறாரு. அதாவது எப்படின்னா, இவர்களுக்கு வேண்டாதவர்கள் எல்லாருக்கு மேலேயுமே பொய்யான பழிகளை தொடர்ந்து போடுவது, பொய்களை பரப்பி அவர்களுடைய புகழை வந்து டேமேஜ் பண்ணுறது. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப யோக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாம். கேட்டால் அதுக்கு பதில் வந்து மழுப்பலாக வரும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சிஏஏ அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஆனால் அதை நேரடியாக கொண்டு வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுனால அமித்ஷா கூட சொல்லுவார் அடிக்கடி, மேற்கு வங்கத்தில் நம்ம இதோ நாளைக்கு கொண்டு வந்துடுவோம், இதோ அடுத்த மாதம் வந்துடும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்துடும், இப்படின்லாம் சொல்லி பம்மாது காட்டியிருந்தார். ஷாகின்பாகில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், வெலவெலத்து போன மோடியும் அமித்ஷாவும் தற்காலிகமாக அதை வந்து தள்ளி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அடுத்ததாக என்ன கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? தங்களுக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ, தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இந்தியாவில் சிந்திக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்வது முதல்ல, பிறகு அவர்கள் இந்தியாவுடைய குடிமகனே கிடையாதுன்னு சொல்லி தூக்கி வெளியே போடுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் மோடி மட்டும் குடியுரிமையை நிரூபிக்க மாட்டாரா, அவருக்கு மட்டும் விலக்கு ஏன் அப்படின்னு நாடு முழுவதும் கேள்விக்கணைகள் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து பதவி ராஜினாமா செய்யும்போது கூட சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு 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 செய்தி ஒன்று ட்ரெண்டிங் ஆனது. அதாவது கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கல்வி தகுதியோடு இருக்கக்கூடிய நபரை வந்து நீங்கள் கல்வி அமைச்சராக்கலைன்னா என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அமித்ஷாவுடைய பையன் இருக்கிறாரு ஜெய்ஷா அப்படின்னு. ஜெய்ஷாவுக்கு கிரிக்கெட் பற்றி என்ன தெரியும்? ஆனால் அவர் என்ன பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள்? இப்போ நீங்கள் பெரும்பாலும் பாஜகவையும் பாஜக கட்சி சார்ந்தவர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க எந்த தகுதியும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பொறுப்புகள் அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. இதானே இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் வேற சோனியா காந்தியை என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ராகுல் காந்தியை என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்க, அவருக்கு 2 நாட்டில் குடியுரிமை இருக்குது, அது இருக்குது, இப்படின்னு. அப்போ அதனால தான் நேற்றுக்கு ஒரு செய்தி கூட மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. மோடியினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக நடிகர்களாகட்டும் அல்லது பெரிய ஆட்களாகட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துபாயில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஏன், மோடியினுடைய ஆட்சியில் தான் வல்லரசாக இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குதுன்னு மோடி சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான், எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஏன் நீங்கள் எல்லாம் மோடியினுடைய பக்தர்கள் எல்லாம் போய், மோடியினுடைய துதிப்பாடிகள் எல்லாம் போய் ஏன் ஃபாரினில் போய் செட்டில் ஆகுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய குடியுரிமையை ஏன் விரும்புகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கா என்ன? இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த கேள்வி கணைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. மோடி மட்டும் தன்னுடைய குடியுரிமையை நிரூபிக்க மாட்டாரா அப்படிங்கிறதா இன்றைக்கு முக்கியமான கேள்வி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.